ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். அவ பார்த்துருப்போம். பேசிட்டு இருக்க தருவாயில எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களை தஞ்சாவூர் அந்த மேகதாது அணைக்காக போராட்டம் பண்ணதுல ஒரு பேசின வார்த்தைக்கு தொண்டர்கள் ஒரு நடிகை பேரை சொன்னாங்க. அதற்கு இவர் ஒரு இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தை பேசினதுக்கு இன்னைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? எதிர்கட்சி தலைவரா? நம்ம அவரை காமெடி நடிகர் இல்ல ஆபாச பேச்சாளர் தான் பார்ப்போம். நேற்றுக்கு அதே மாதிரி பேசியிருக்காரு. பிரச்சனை என்னன்னா, என்னை பொறுத்தவரை பேச்சுக்கோ அல்லது எக்ஸ் தளத்திலேயோ இன்ஸ்டாலேயோ எழுதினால் கைது என்பது தவிர்க்கப்படணுங்கிற கொள்கை நமக்கு இருந்தாலும் ரிப்பீட் அஃபெண்டர் என்ற போது அதற்கு கைதுகளும் தேவைப்படலாம். ஏன்னா நம்ம உதாரணமாக அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்திக்கு அந்த கேஸ்ல தண்டனை கிடைத்ததுக்கு காரணமே அவர் தொடர்ச்சியாக அரசியல் மேடைகளில் நாகரீகம் இல்லாமல் கீழ்த்தரமாக பேசுவார் என்பதை ரிப்பீட் அஃபெண்டர்ங்கிறதுனால தான் அவருக்கு தண்டனை கிடைச்சது. இவர் எடப்பாடியை பத்து சசிகலா காலுக்கு நடுவில் பூந்துன்னு பேசி அதை திருப்பி திருப்பி தவழ்ந்தபாடின்னு சொல்லி பேசினதோ, அதே போல உங்களுக்கு சனாதனத்தை பற்றி இவர் பேசியதற்கு முதல்ல ஒரு 7 நீதிமன்றங்கள் அது தவிர இப்ப இன்னும் 3-4 போட்டு 11 ஸ்டேட்ல இவர் பேர்ல வழக்கு இருக்கு. அந்த வழக்கு இருக்கும் நிலையிலும் இந்த முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, அந்த கேஸ்ல அவர் சார்பாக கொடுக்கப்பட்ட அபிடவிட் அதை ஒழுங்கா நீங்க அப்படின்னு இதுல எக்ஸ்தலத்தில் இவர் பதிவு பெற்றது, சேகர் ரிப்போர்ட்டர் பதிவு பண்ணது கரெக்டாக இருந்தால் அவர் எலெக்ஷன்லயே நிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நாங்கள் மக்களிடம் இந்த கொள்கையை கூறிதான் ஓட்டு வாங்கினோம். இப்ப சொல்லு பார்க்கலாம், இப்ப நீ சொல்லு பார்க்கலாம், நான் கிறிஸ்டியன் ஹிந்துன்னா அப்படிதான் அப்படியே பேச சொல்ல, எதுக்காக சனாதனங்கிற வார்த்தையில மறந்துக்கிறார்? ஸோ இது நேற்றுக்கு பேசினது மிக மிக தவறு. அவர் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அமைச்சர்களை பத்தியும் சொல்றதும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார். பட் அது அரசியல். ஏன்னா திமுக நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழக அரசியல் இப்படி மாறிடுச்சோ? சட்டசபையில முதல்வர் அவர்கள் டேடியை காணோம், வெளியில இவர் செங்கல்பட்டு கோர்ட்டுல மனைவியும் பிள்ளையும் தேடுறாங்கிறது. இது தமிழக அரசியல் இப்படி இது ஒரு ஆரோக்கியமா இருக்கா? இல்ல, தமிழ்நாடு அரசியல் என்னமோ நல்லா இருந்தது. நீங்க என்னைக்கு திராவிடம் என்ற மனித குல விரோத பாசிச சிந்தனை உள்ள வந்ததோ, சர்ச்சு கொத்தடிமைகளாக தமிழ் சனியன் தமிழை அழிப்பதற்கே திராவிடம் என சொன்ன ஈவே ராமசாமியார் அவர் நடிகைகளை குச்சிக்காரி அது இதுன்னு எவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்னு அவருடைய இது எழுத்துக்களை படிச்சா தெரியும். அவர் பற்றிய நேர்மையான எழுத்துக்களை. அதே மாதிரி சட்டசபையில் எதிர்கட்சி தலைவியாக இருந்த TN அனந்தநாயகி கிட்ட அண்ணாதுரை கேவலமாக பேசினது திராவிட நாடு எங்க இருக்குன்னு சொன்னதுக்கு பதிலா இருக்கட்டும், அல்லது அண்ணாதுரை ஒரு நடிகையோடு இவர் இணைத்து வைக்கப்பட்ட பொழுது அந்த நடிகையை கீழ்த்தரமாக நான் முற்றும் தணிந்த முனிவன் இல்லை அப்படின்னு அந்த நடிகையை பத்தி நீ யார் பேசுறதுக்கு இல்லை ஆமான்னு சொல்லி இருக்கணும். கருணாநிதி எவ்வளவு கேவலமா பேசியிருக்காருங்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம். அவர் 1978 கருப்பொடி இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுறேன்னு போய் கொலை முயற்சி என கல்லெடுத்து அடிச்சு ரத்தம் வந்தப்ப மாதவிடாய் ரத்தம் இதுல வந்துச்சா முகத்தில்னு சொல்லி பேசியிருக்காரு. அவ்வளவு கீழ்த்தரமானவர். 2006 மத்தியில மகன் மற்றும் பலரை ஆட்சியில இருந்தப்போ பெட்ரோல் விலையை ஏத்தினப்போ ஒரு சேனல்ல கேள்வி கேட்கிறாங்க, ஐயா பெட்ரோல் விலையை ஏத்திட்டாங்களே என்ன பண்றது, வா நான் நீயும் கொளுத்திக்கலாம்னார். பதவி வந்தா மச்சான் மாமன் மகன் மகளின் மனம் விரும்பிய நண்பர் இப்படி பலரை போடுவாரு. கொளுத்திக்கணும்னா தமிழன், பதவின்னா தான் திராவிட தெலுங்கு குடும்பத்துக்கு, கொளுத்திக்கிறதுக்கு தமிழன். இப்படித்தான் பேசியிருக்கார். ஸ்டாலினும் முன்பு ஒரு திருமண மேடையில போய் இதை பத்தி இந்த இந்து திருமணத்தை பத்தி பைத்தியக்காரத்தனமா திராவிடத்தனமா உளர்னார். அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் அதுக்கு கிடையாது. அது ஈவேரா தனமாக அண்ணாதுரை தனமாக. அதுக்கப்புறம் கடந்த 5-6 வருஷமா அவர் பெருமளவில் டீசென்டாக பேசுவதாக நினைத்தாலும் கவர்னர் ரவியை உரிமையில் கீழ்த்தரமாக பெயர் சொல்லி பேசினதும் இருக்கு. சோ இது முழுக்க முழுக்க திராவிட பாரம்பரியம். திராவிட பாரம்பரியம்னா ஒன்னே சொல்லுவாங்க, பெண்களுக்கே நாங்க தான் படிச்சது. பெண்கள் படிக்கிறதுக்கு மறுத்து அவைய படிச்சதுக்கு யார் காரணம்? அவங்க எனக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிற எவனாவது படிச்சிருக்கானு சொல்லுங்க. ஒரு 2-3 பேரை தவிர எத்தனை பேர் அவங்க குடும்பத்தினர் நல்ல காலேஜ்ல படிச்சு முடிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஒரு செய்தி கரெக்ட்னு சொன்னால் உதயநிதி 12 அரியர்ஸ் வாங்கிட்டு இது பிகாம கிளியர் பண்ணாம அதிமுக ஆட்சியில ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கீழே இது லயோலா காலேஜ்ல
இது பிரின்சிபல் ரூம்ல காப்பி அடிச்சு 2018லயோ 19 தான் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு நியூஸ் வருது. சோ இது ஆதாரபூர்வமா இல்ல நியூஸ்ல பெயரோடு எந்த பேராசிரியர் அவருக்கு அலோவ் பண்ணது, அப்ப அந்த சட்டத்தை போட்ட அமைச்சர் யாரு, அன்னைக்கு கல்வித்துறை செயலாளராக இருந்தது எல்லாமே பேரோட தான் வந்திருக்கு. தவறுனா வழக்கு போடுங்க சார். இந்த ஆளு முதல்ல அட்லீஸ்ட் தொழிலுக்கு நியாயமா இருக்காரா? இவர் அரசியலுக்கு வந்தது ஒரு கட்டாயத்துல துட்டுக்காக வந்தான்னு. சினிமா துறையை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணார், சரியா? அந்த ரெட் ஜெயண்ட்ல வந்த படங்கள் இன்றைய மக்களுக்கு எனக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறத விட்டுருங்க, நான் எந்த படமும் பார்க்க மாட்டேன். அவர் இப்ப ரெட் ஜெயண்ட்ல எடுத்தா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு படத்துக்கு 8 கோடி ரூபாய் வாங்கிட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் வழக்கு போட்டுட்டு இருக்காரு. ஏஞ்சல்னு 2 ஹீரோயினோட இந்த காமெடி நடிகரை வச்சு படத்தை எடுத்துட்டு கடைசி 10 நிமிடம் இவர் கொள்கைக்கு ஒத்து வரலைங்களா? என்னங்க கொள்கை? உங்க கொள்கை என்னன்னு நீங்க ப்ரொடியூஸ் பண்ண மாமன்னன் படத்திலேயே உட்காந்து என்னது இவர் மாரி செல்வராஜ் உங்களை வச்சே காட்டியிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஸ்சியை நீங்க நல்ல போஸ்ட்ல உட்கார வச்சது. கட்சியில எத்தனை எஸ்சிங்க மாவட்ட செயலாளர்? எஸ்சிக்கள் 20% பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 20% எஸ்சிக்களை மாவட்ட செயலாளர் கொடுங்க. ஏதோ 1-2 பேருக்கு கொடுக்காதீங்க. மத்தியில் மோடி அவர்கள் பல பேரை வச்சதுக்கு அப்புறம் கடைசி 2 வருஷம் ஒரு 4 எஸ்சியை மந்திரியா கொடுத்தீங்க. ஸோ உதயநிதியை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி கீழ்த்தரமாக பேசுவதில் தாத்தா அப்பா வகையில போயிட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம பார்த்துருப்போம், அவரை வந்து கோர்ட்ல வந்து ஆன்டிசெப்டிக் பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த விசாரணையில் அரசாங்கம் சொல்லியிருக்கு அவர் ரிமாண்ட் பண்ற எண்ணம்லாம் இல்லைங்க, விசாரணைக்காக தான் இது பண்ணிருக்கணும். அப்புறம் இதுக்கு இந்த பரபரப்பு? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். கைதுங்கிறது ரெண்டாவது. முதலில் அவர் பேசியது தஞ்சாவூர்ல வழக்கு தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டதுனால அங்க வச்சு விசாரிக்கணும்ன்றாங்க. ஏங்க நம்ம அவர் பேர் என்னங்க, ஜான் ரவியை அஹமதாபாத்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. ரெட்பிக்ஸ் சேனல் டைரக்டர் அவர் இவரை வந்து டெல்லியில இருந்து ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தாங்க. அவரை கேட்டிருந்தா அவர் டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவரெல்லாம் வந்து பேஷண்ட், ஏதோ ப்ராப்ளங்கள் உள்ள ஆள் தான். ஸோ இது நீங்க இது அதுக்கப்புறம் என்ன பத்ரி அண்ணாதுரை ஏதோ ஒரு பைத்தியகார்த்தனமா ஒரு பேசி இருக்காருன்னு சொல்லிட்டு அதை யாரோ கோட் பண்ண இதை சொன்னவர் முட்டாள் அப்படின்னாரு. அது அண்ணாதுரை சொன்னதுன்னு வந்துச்சு. அதாவது ஹிந்தியில இருக்கிற அத்தனை இலக்கியங்களும் 3 மாசத்துக்கு மேல வராதான். இவருக்கு என்ன தெரியும்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் எழுதி கொடுத்தா கூட உதயநிதியும் ஸ்டாலினாலையும் தப்பு இல்லாமல் படிக்க முடியாது. அவங்க 3 மாசம் படிக்கிறது அப்புறம் விட்டுருவோம். அண்ணாதுரை படித்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாதுரையை பத்தி பத்ரி சொல்லிட்டார்னு சொல்லி அவர் ஒரு தீர்ப்பை விமர்சனம் செஞ்சப்ப கைது பண்ணாங்க. அதை பற்றி மூத்த நீதிபதி சொன்னார், யார் இந்த மேஜிஸ்ட்ரேட் திரு பத்ரியை அவர்களுக்கு சிறை கொடுத்தார்களோ ரிமாண்டு, அவரை மீண்டும் லா காலேஜுக்கு அனுப்பணும். சரி, எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க? இவர் அதுக்கு பேர் என்ன, குண்டர் சட்டத்தில் பட்டியல் ஜாதியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டாங்க. அதாவது அவரை விசிகாவினர் தாக்க பதிலுக்கு இவர் தடுப்போக்க கத்தி எடுத்தாருங்கிறதுக்காக. அதே மாதிரி திருமாவளவன் போய் முன்னால போன அவர் போன கார் முன்னால போன ஒரு இது ஸ்கூட்டர் மீது மோத அவர் திரும்பி கேள்வி கேட்க அவர் மீது வழக்கு. வேணும்னு இவங்களும் இடிச்சிருக்க மாட்டாங்க, பிரேக் போட்டதுல லைட்டா டச் பண்ணிட்டு விழுந்திருக்கோம். பட் யார் மீது வழக்கு போட்டீங்க? சோ இது வந்து திமுகவிற்கு சாதகமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. பட் விசாரணைக்கு கூப்பிட்டா வரணுங்க. இந்த பேண்ட்ல மூத்திரம் போனார் ஒரு இவரு கருணாநிதியே டைம் இழுத்து சன் டிவியை வர வச்சு 2001 கேமரா வருதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. வர வச்சு அதுக்கு அவர் பேசினதுக்கு மீறி டப்பிங் கொடுத்து கொள்றாங்களேன்னு காட்டினா, இன்னைக்கு காலையில அவர் இருக்கிற தெருவுக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ரோட்ல இருக்கிற இதை உடைச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் வழக்கு போடணுங்க. நம்ம தான் முன்னாடியே கூட பேசியிருப்போம். கருணாநிதி கைதின் போது 4 இது ஜன்னலை உடைச்ச 3 திமுக தொண்டர்களுக்கு 4 வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை அஃபண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்க அரசியலை இன்னும் சொல்ல போனால் விஜய் இன்றைக்கு உதயநிதிக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்க எல்லாம் இப்ப எதிர்கட்சி தலைவர்னு கேட்டு அவருக்கு ஒரு அரசியல்வாதி ஆக்குறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மேகதாது விஷயத்தை வந்து மடை மாற்றுறதுக்கு தான் விஜய் இதை பண்றாருங்கிறாங்க. எங்க மேகதாதுவை மடை மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி வந்துருச்சு. நீங்க 5 வருஷத்துல என்னங்க கிழிச்சிங்க? காவிரியில ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு, நான் இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் நல்லதுன்னு தான் சொல்றேன், ஆனால் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்த ஸ்டாலின் தான். ஆனால் அதுக்கு அதை தான் வச்சு மோடி மீல வெறுப்பு பரப்பினீங்க. ஸோ காவிரியில மேகதாதுக்கு மாற்றாக ராசி மணல் கட்டணும்னு நான் 2021 தீர்ப்பு வாங்கியிருக்கேன். 5 வருஷம் முழுக்க
காங்கிரஸ் கூட்டணியில இருந்தீங்க. முல்லப்பெரியாரா இருக்கட்டும் அல்லது சிறுவாணி அணை 5 அடி ஹைட்டை குறைச்சதை இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. நீங்க காவிரியில போராட்டத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. காவிரியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹேமாவதியும் ஹாரங்கியும் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததும் ஸ்டாலின் எதிர்கட்சியாக போராடலாம். பட் தரமற்ற வார்த்தைகள். ஏன்னா இதே மாதிரி த்ரிஷாவை கீழ்த்தரமாக ஜோசப் விஜயுடைய நெருங்கிய நடிகையை பற்றி கீழ்த்தரமாக பேசினார்னு முக்தாரை ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி விசாரணைக்கு அழைச்சாங்க. அதில் கைது பண்ணாமல் வேற வழக்கில் பண்ணாங்க. திருப்பி அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி ரிமாண்ட் இல்லாமல் தப்பிச்சார். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுவும் ரிமாண்ட் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு உதயநிதிக்கு திமுகவிற்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விஜய் வழங்கிட்டாருன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எதிர்கட்சி லோல இருக்கிறப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணா மேல வரும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் 4 வருஷம் கம்மியா இருந்து கடைசியில் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடுகிடுன்னு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டார். ஸோ 96ல் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ண கருணாநிதி 2001 தோத்தார். 2001 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா கருணாநிதி அரெஸ்ட் பண்ணதுல தோத்தாங்க. ஸோ இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சதில்லை. ஸோ 2006க்கு பிறகு இந்த மாதிரி கைதுகள் நடக்காமல் இருந்தது. இன்று மீண்டும் இது கைதுன்னே சொல்றது தப்பு. முதல்ல விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ரிமாண்ட் கொடுத்தாலும் ரிப்பீட்டட் அஃபண்டர்ங்கிற ஆங்கிள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இவங்க ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போனதுனால பெயில் கிடைச்சிரும் நான் நம்புறேன். அடுத்தது திருப்பரங்குன்றம் வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்கு தாவேகா அரசு அப்படிங்கிற செய்திகள் பார்க்குறோம். என்ன நடந்தது சுப்ரீம் கோர்ட்ல? இல்ல, திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் கோயில் கடந்த 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்ற வேண்டிய தூண்ல ஏத்தாமல் மோட்ச தீப தூண், அந்த தூண் எங்க இருக்கோ அந்த உச்சி பிள்ளையார் கோயில்றாங்க, அந்த கோயிலுக்குள்ள பிள்ளையார் இல்ல, நடுமலையில இருக்கிற அந்த ஒரு மண்டபத்துக்கு பக்கத்துல அது பேரு உச்சி பிள்ளையார் கோயிலுங்கிறாங்க. பட் அந்த மண்டபத்துக்கு கீழே இருக்கிற தூண்ல இவங்க தொல்லியல் துறைப்படியே இந்த ஊரை சேர்ந்த புண்ணியத்தார் இறந்தால் ஏற்றுவதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா மோட்ச தீபத்தூண்னு அர்த்தம். அதுலதான் ஏத்திட்டு இருக்காங்க. இது 1915 வழக்கிலிருந்து அதன் பிறகு உலக போர்க்கப்பெல்லாம் இது தொடர்ந்த பழக்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, 10 வருஷம் 20 வருஷமா எங்கே ஏத்துறாங்களே அங்கேயே ஏற்றுவோன்றாங்க. சார், எங்க ஏத்தணும்னு முடிவு பண்ண வேண்டியது கோயிலும் பக்தர்களும். சரி, அரசர்கள் கோயிலை கற்றப்பவே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாதுன்னு தான் அது தனியார் மயப்படுத்தி அதுக்கு இலவசம் கொடுத்தாங்க. எல்லா கல்வெட்டுகளும் சூரிய சந்திரர் உள்ளவரைன்னு இருக்கு. ஸோ அரசாங்கம் கண்ட்ரோல்ல போறதே தப்பு. இன்னும் சொல்ல போனால் கோயில் காசுல போய் வழக்கு போடுறீங்க பாருங்க, இதை விட அராஜகம் எதுவும் இருக்காது. நேற்றைக்கு வந்தப்ப ஏன் இந்த தீர்ப்பு வந்தது டிசம்பர் மாதம், இப்ப நம்ம இருக்கிறது ஜூலை மாதம். 6 மாசம் கழிச்சு இத்தனை நாள் கழிச்சு ஏன் வரீங்க? உடனடியாக ஏற்க முடியாது அப்படின்னு உடனே இவங்க நாங்கள் ஆட்சி மாற்றம் இதெல்லாம் சொன்ன உடனே 2 மாதம் டைம் கொடுத்து எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது வரைக்கும் தடை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடுத்த இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போச்சுன்னா டிசம்பர்ல ஏற்றணும்னு நம்ம கேட்டுருவோமோன்னு சொல்லிட்டு, ஸோ அது தடையெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி வேணும்னா ஹைகோர்ட்ல போய் கேட்டுக்காங்க. கண்டெம்ட்டுக்கும் தடை கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க. இப்ப இவங்க தரப்பு பதிலை 6 வாரத்திலும் அதுக்கு பதிலாக திருப்பி 2 வாரத்தில் ராமரவிக்குமாரும் கொடுக்கலாம். அதன் பிறகு 2 வாரம் கழிச்சு கிட்டத்தட்ட இன்னிலிருந்து 10 வாரம் கழிச்சு அப்பீல் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம ஜூலைல ஆகஸ்ட்ல இருக்கோம்னா அக்டோபர்ல தான் வரப்போகுது. ஸோ அக்டோபர்ல இருந்து ஒரு வாய்தா வாங்கினா கூட நடுவில் இது கார்த்திகை வந்துவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைய நிலையில் இவங்க தீபம் ஏற்றியாகணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு கேட்கிறேன் சார், இப்ப ஹைகோர்ட்டும் காவிரி ட்ரிபியூனலும் தண்ணி விடுன்னு சொன்னால் கர்நாடகா விட மாட்டேங்குதுன்னு புலம்புறீங்க, உச்ச நீதிமன்றம் போறீங்க. நீங்க ஹைகோர்ட் தீர்ப்பை ஏத்துக்கலன்னா அவன் அதையே சொல்லுவான்ல. கோர்ட்டை மதிக்கணும்ல, மதிக்காதவர்கள் பதவியில இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஏன்னா காவிரி வழக்குல ஜெயலலிதா 2001 போட்டப்ப கர்நாடகா நாங்க விட முடியாது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நான் நினைச்சா உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்னு ஜட்ஜு சொல்ல அதன் பிறகு ஒரு 5 டிஎம்சி விட்டாங்க. இந்த வருஷம் மாதிரியே ஒரு 2 நாள்ல மழை வந்துருச்சு. ஸோ கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க வேண்டும். கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண்டெம்ட் எடுக்க முடியும். இதுல என் நண்பர் ராமரவிக்குமார் ஏற்கனவே கேவியட்டும் போட்டிருக்கார். ஸோ அவரை அழைத்து கேட்டாங்கன்னு நேற்றுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஏன் சார் உங்களுக்கு பிரச்சனை? இப்ப 50 வருஷமா அங்கதான் ஏத்துறீங்க, 50 வருஷமா 60 வருஷமா திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிருக்கு. நீங்க ஏன் தேர்தலில் நின்னீங்க? திமுகவும் அதிமுக தானே 67ல இருந்து நீங்க ஏன் எலெக்ஷன்ல நின்னீங்க? இங்க திராவிட கட்சியை தவிர வரக்கூடாதுன்னு யாரோ சொல்லாம சார், 500 வருஷமாக மேல ஏத்திட்டு இருந்தாங்க, காரணங்களால் மாற்றப்பட்டது.
அதனால நேற்றைக்கு வந்துள்ள குட்டு இது முதல் குட்டு இல்ல, பல குட்டுகள் வந்திருக்கு. விஜய் அரசு வாங்கிய முதல் குட்டு. அதனால இல்ல விஜய் ஆட்சி திமுகக்கு எதிராக இங்க போட்ட இவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் இங்க தாச்சா, இதுலயும் திருப்பரங்குன்ற வழக்குல சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல ஓகே ரைட். இன்னொன்னு பார்த்திருப்போம், இடி நம்மளே ரைடு பேசுறத பார்த்திருப்போம், கோவை குண்டு வெடிப்பை ஒட்டி. அதுல ஒரு செய்தி, பயங்கரவாதிகளுக்கு நிதி அளித்தவர்களின் சொத்துக்களை முடக்கிறது அமலாக்கத்துறை. அதாவது நம்ம சொன்னோம்ல அந்த அரபிக் காலேஜ், இல்ல அது முழுக்க பின்னணி என்ன? இல்ல முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கோயம்புத்தூர்ல 98ல பிளாஸ்ட் நடந்துச்சு. அதற்காக FCME அன்னைக்கு இது அதுல பணம் வாங்கிட்டு 1 வருட தண்டனை பெற்று இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன்ல தான் திரு ஜவஹர்லா இருக்காரு. இப்ப இன்னைக்கு நாளைக்கு FCRA பில்லு வேற பாஸ் ஆக போகுது. முதல்ல பணத்தை வாங்கிட்டு டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் அதுக்காகவே காலேஜ் நடத்துறவங்களையும் என்ன பண்றது? ஏன்னா டெல்லியில் நடந்த அதுலயும் உங்களுக்கு என்னது, இந்தியா துண்டு துண்டாக வேணும், துக்கடா போகணும், அதன் பிறகு ஆர்டிகல் 370 போகணும், மோடி ராஜினாமா, இதெல்லாம் என்னத்துக்கு? உங்களுக்கு தேவை நேர்மையாக நீட் கட்டாயம் வேண்டும். ஏன்னா ஜார்க்கண்ட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்த LJP ஆதரவாளர்னு இப்படி பேசின CJP ஆதரவாளர் வெளியில போய் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு மாணவர்கள் துரத்திருக்காங்க. அங்கேயும் ஜார்க்கண்ட்ல ஆட்சி செய்யறது காங்கிரஸ் உடைய கூட்டணி தான். சோ இவன் முழுக்க அதாவது நிதி அங்க வெளிநாட்டுல இருந்து வருகிறது, அந்த நிதிக்கு கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் கொடுக்கறாங்க. இதுக்கு கல்லூரி நடத்துறதுக்கு தடை இல்லை, பைபிள் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு தடை இல்லை. ஆனால் நீ சொன்ன காரணத்திற்கு செய்யணும். நான் காலேஜ் கட்டுறேன்னா காலேஜ் கட்டுறேன், காலேஜை கட்டிட்டு கிராமத்துல தண்ணி பம்ப் அடிச்சு போட்டு தண்ணி பம்ப் வாங்குறதுக்கு தனியா வசூல் பண்ணு. நீ என்னென்ன காரணங்களுக்கு, ஆனால் மதம் மாற்றம் நடக்கக்கூடாது. இதை சொல்றப்ப இன்னொன்னையும் நோட் பண்றேன், இது தனியாவே நம்ம பேசணும். மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் 6 பாஸ்டர்கள் கிறிஸ்டியன் ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி வீட்டுல பர்த்டே எப்ப பூந்து நீ ஏன் சாத்தான கும்பிடுற, நீ மாறு என்று பேசியவர்கள் மீது அவர் வழக்கு போட அங்க 7 பேர் மீது, இவர் பக்கத்து வீட்டுக்காரன் அவனும் கிறிஸ்டியனு, அவன் கூப்பிட்டு அந்த 6 பாஸ்டர் வந்திருக்காங்க. சோ 7 பேருக்கும் 5 வருட சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம்னு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில 1956லயே அங்க மதை மாற்ற சட்டம் வந்தது. நியோகி கமிஷன் ஒரு கமிஷன் வச்சு எப்படி கிறிஸ்தவர்கள் சர்ச் வைக்கிறது, ஸ்கூல் வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது எல்லாத்திலையும் மதமாற்றம் நடக்குது அப்படின்னு நியோகி கமிஷன்ல பண்ணியிருக்காங்க. இது காங்கிரஸ் ஆட்சியின் போது வந்தது. ஆச்சா, அதன் பிறகு பார்த்தா ரொம்ப தூரம் போவானாங்க. சன் டிவியில சீரியல்ல நடிக்கிற ஒரு நடிகை சாந்தி வில்லியம்ஸ்னு, அவங்க யூடியூப்ல சித்ரா கொடுத்த பேட்டியில இருக்கு. என்னுடைய கணவர், அவர் லவ் மேரேஜாக மலையாளத்தில் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கல்யாணம் பண்ணி, அவர் ஏதோ திடீர்னு உடல்நிலை மோசமாக சொத்தை வித்து கல்யாணம் பண்ணி கடைசியில அவங்க பசங்க படிக்கிற கான்வென்ட்டுக்கு ஃபீஸ் கட்டல. ஸோ நீ மதம் மாறிட்டு ஃபீஸ் கட்ட வேண்டான்னு மதம் மாறிட்டு அதன் பிறகும் இவங்க வீட்டில் பொட்டு வச்சுக்கிட்டு ஹனுமார் பக்தை நான் இது பண்றேன், அதை போய் சொல்லி கேட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்கு மாறிட்டேன்னு சொல்லி, வெளியில சொல்லிக்காத, நீ கிறிஸ்டியன்னு சொல்லிக்கோ, அது போதும், பேர்ல வில்லியம்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட நான் இன்னைக்கும் ஹிந்துவாக பிராக்டிஸ் பண்ணிட்டு சட்டப்படி கிறிஸ்டியன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலா ரிவர்ஸ்ல வன்னியர்ஸ் முதல் மற்றவர்கள் சட்டப்படி இந்து பிராக்டிசிங் கிறிஸ்டியனாக இருக்காங்க. ஸோ நான் சொல்றது மதம் மாற்றத்திற்கு பணம் செலவழிப்பதோ டெரரிஸ்டுக்கு, சார் பிராங்கா சொல்றேன், என்னுடைய மகளை MBA முடிச்சாங்க PSGல. அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், லயோலால வேலை செய்கிற ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், லயோலால அப்ளை பண்ணலாமான்னு. என் மகள் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் எழுதல, அது எழுதினாதான் அங்கே பாஸ் பண்ண முடியும், அப்போ கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், என்னுடைய வேறொரு நண்பரை கூட்டிக் கொண்டு ஒரு பாஸ்டர் கிட்ட கிடைக்குமா, அவங்க பாஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு போனப்ப அவர் சொன்னாராம், நீங்க பிராமணரா இருக்கீங்க, இங்கு வரும் பிராமண பெண்களை நாங்கள் லவ் குருசேட் செய்யறதுக்கு மாணவர்களை தூண்டி விடுவோம் அப்படின்னு அந்த பாஸ்டரே சொன்னார் அப்படின்னு என்கிட்ட என் நண்பர் சொன்னார். ஸோ இது மாதிரி இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவை தடை செய்யப்பட வேண்டும். பட்டியல் ஜாதிக்கு ஒருத்தன் இருந்துகிட்டே கிறிஸ்டியனா இருந்துகிட்டே பட்டியல் ஜாதின்னு சர்டிஃபிகேட் வாங்குறான்னா அந்த பாஸ்டருக்கு தண்டனை கொடுங்க. இன்னைக்கும் ஏன்னா நானே LIC எக்ஸாம் எழுதியிருக்கேன், உங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் இது மதம் மாறிய பொழுது கொடுக்குற சர்டிஃபிகேட்டோ அல்லது அங்கே பெயர் வச்ச ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டோ இருந்தால் எடுத்துக்கலாம். RC சர்ச்சின்னு இன்னைக்கே ரூல்ஸில் இருக்கு, சட்டப்படி
இதுல ரூல்ஸ்ல இருக்கு. அதனால தயவு செய்து இந்த மதம் மாற்றங்கள் தடை செய்யப்படணும். இதுக்கு வர வெளிநாட்டு பணங்கள் தடை செய்யப்படணும். இதற்காகத்தான் இந்த FCRA பில்லை தடுக்கிறதுக்காகத்தான் பாராளுமன்றத்திலும் CJP போராட்டமும் நடக்கிறதுங்கிறது ஒரு பார்வை. இதியான கேள்வியா நம்ம பார்த்துருப்போம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டு CBI விசாரணை இப்ப தமிழகத்தை தொடங்கிருச்சு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அதுல இருந்து ஒரு போலீஸ் அதிகாரிய மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரமோஷன் வச்சுக்கோங்களேன். என்ன காரணம் ப்ரமோஷன்? இன்னொன்னு, இது ஃபேரா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா? ஏன்னா அதுல பெரிய பெரிய முக்கிய பிரமுகர் பேர்லாம் தலையிடுறாங்க. அதுல ஒரு பேர் தலையிடுறவங்க பேர் வந்து இவங்க கூட்டணி கட்சியில இப்ப இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வெறும் திமுகவுக்கு எதிராக ஒரு வழக்கை நம்ம வந்து CBI மாத்திட்டோங்கிற மாதிரி இருக்குமா? ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடைபெறுமா? இல்ல, திமுகவுக்கு எதிராலாம் இல்ல, ஹைகோர்ட் தீர்ப்பு CBIக்கு மாற்றியாக வேண்டும்னு வந்தாச்சு. இவங்க அப்பீலுக்கு போயிருந்தாங்க. திமுக ஆட்சியில் இவங்க வித்ரா பண்ணிட்டாங்க. இங்க தீர்ப்பே மாறி கூட வந்திருக்கலாம். ஏன்னால் அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஐடென்டிட்டி பேரடே நடத்தலையாம். அதாவது அங்க ஒரு 10 பேரோட அவர் பேசிட்டு இருக்கிறப்பதான் வந்து வெட்டி இருக்காங்க. ஸோ அந்த 10 பேர்கிட்ட நீங்க இவங்கெல்லாம் வந்தாங்களான்னு ஐடென்டிட்டி பேரடு கூட நடத்தலைங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஸோ அந்த வழக்கு தீர்ப்பு ரொம்ப தெளிவானது. ஸோ அதனால இது சுப்ரீம் கோர்ட்ல முடிவு CBIக்கு போகணும்னா வந்திருக்கலாம். இல்லைன்னாலும் திருப்பி வேற யாராவது கேவியட் போட்டு ஜாயின் பண்ணி இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்க சொல்ற இந்த வழக்கு என்னன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர் ஒரு தொழிலதிபர்கிட்ட சொல்லி உன் பேரை சேர்த்துருவேன் இதுக்குன்னு சொல்லி மிரட்டி கடந்த 7-8 மாதமாக இப்போ 40 லட்சம் ரூபா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கார். நேற்று மீண்டும் 5 லட்சம் கேட்டப்போ தான் இனிமேலும் கொடுத்துட்டு இருந்தா கட்டுப்படியாகாதுன்னு அவர் போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆக்ஷன் வந்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், விஜய் அவர்கள் நேற்றுக்கு ஒரு சட்டம் ஒரு சர்க்குலர் போட்டிருக்கார். குண்டர் சட்டத்தில் கைது பண்ணினாலும் முதலமைச்சர் அலுவலகத்தில் பண்ணணும். இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா டிரான்ஸ்பர் முதற்கொண்டு கவர்னர்ட்ட ஒப்புதல் தேவையில்லைங்கிற மாதிரி இல்ல, அதுல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வரணும். கவர்னர் பெயரில் பண்ணும் எல்லாமே கவர்னர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லாமே ஆஸ் பர் தி கைடன்ஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்னு தான் போடுவாங்க. பத்திரம் நீங்க ஏதாவது தமிழக அரசு இடத்த வாங்கினா கவர்னருடைய பெயரில் வரும். மத்திய அரசு இடமாக இருந்தால் ஜனாதிபதி கண்டோன்மெண்ட்ல வாங்கினீங்கன்னா ஜனாதிபதி. பட் அதை தாண்டி இந்த கட்டுப்பாடுகள் வருது. இதை சொல்ற இந்த நேரத்தில் இன்னொன்னையும் சொல்றேன். IAS IPS அதிகாரிகள் வீடுகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசு கார்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்கள் மாத்திரம் இல்ல, டிரைவர்கள். இதுல என்னன்னு சொன்னால், ஒரு கார் அதிகபட்சம், ஒரு கார் அவருக்கும் ஒரு கார் குடும்பத்துக்கும் தேவைப்படும் அதிகபட்சம். அதுவே தேவையாங்கிறத யோசிக்கணும். 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அது தவிர கிளாஸ் 1 ஆபீசர்களுக்கெல்லாம், கிளாஸ் 4க்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது ஒரு சர்வெண்ட்டுக்குன்னு 12,000 இருந்து 18,000 அலௌடு. இப்ப போலீஸா ஒருத்தன் எப்படி கத்துக்கணும்னு சொன்னால், கமலஹாசன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு என்னுடைய காலேஜ் நாள்ல. ஸோ அதுக்காக உடம்ப வருத்தி இது பண்ணுவார். அவருக்கு ஹைட் பத்தாதுன்னு வரும். அப்புறம் CBIல சேர்ந்ததாக அந்த கதை வரும். அப்படி இருக்கிற எல்லாம் படிச்சு ட்ரைனிங் படிச்சவனை வீட்டுல பையனை ஸ்கூல்ல கூட்டிட்டு போறதுக்கும் வீட்டுல காய்கறி வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட 4-5 பேர் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இன்னைக்கு டெக்னாலஜியில அவங்க அந்த காருடைய GPRS, அதை தவிர உங்களுக்கு அந்த போன் மொபைல் ட்ராக் பண்ணா போதும். பெரும்பாலான IPS அதிகாரிகள் IAS அதிகாரிகள் வீடுகள் ஒன்று வலசரவாக்கத்தில் இருக்கிற டைசால இருக்கு, இல்லாட்டி நெற்குன்றத்தில் இருக்கிற இதுல இருக்கு. அங்க எத்தனை இது யூஸ் பண்றாங்கன்னு செக் பண்ணா வந்துடும். இதை தாண்டி இப்படி இவங்களுக்கு ஒண்ணுக்கு ஒரு கார் தான் இவங்களுக்கு அலௌடு. இதுல இருக்கிறதும் மற்றவங்க காரெல்லாம் இங்கே ஓட்டுன்னு பண்றாங்களாம். இதை தவிர காருக்கு பெட்ரோல் மாதிரி 25 கோடி வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களாம். ஸோ இது ஒரு காருக்கு இது 80 லிட்டரோ 90 லிட்டரோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுல 25 கோடி. இன்னைக்கு ஒன் இண்டியா படி பார்த்தால் 15,000 காருங்கிறாங்க. மொத்தமே எனக்கு தெரிஞ்ச IAS IPS 400 பேர் வரும். செக்ரட்டரி லெவல்ல இன்னொரு 1000 பேர் வந்ததுன்னா 1500 × 4 போட்டா கூட 4000 வராது. பட் இது IAS IPS அதிகாரிகளுக்கு வைக்கப்படும் மிக
மிகப்பெரிய குட்டு. ஸோ விஜய் அவர்கள் பதவி மேல ஒரு பெரிய கிரிப் எடுக்கிறார். மோடி டெல்லியில வந்ததுக்கு பிறகு காலையில 9 மணிக்கெல்லாம் எல்லா அதிகாரிகளும் வராங்கன்னு பாதி பேர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போறாங்கன்னு ஆச்சு. அது மாதிரி இப்ப அவரை பார்த்து செய்தாலும் இது நல்ல செயல். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஐஏஎஸ் இதுல ஒன்னு சொல்லி முடிச்சா போதும். அருண் ஐபிஎஸ் அவர்கள் டிவிஎஸ்சிக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு பர்டிகுலர் எஃப்ஐஆரில் இவருக்கு மாசம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக விபச்சார தடுப்பு துறையில இருந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்றதுக்காகத்தான் இந்த பதவியை ஏத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. ஏன்னால் அதை அல்டீரியர் மோட்டிவ்ல அந்த சஸ்பெண்ட் ஆனதுன்னு சொன்னப்ப அடுத்த நாளே அப்பீலுக்கு போனாங்க. அப்ப அதுக்கெல்லாம் தடை போடுறாரா? விஜய் கிரிப் நல்லா பிடிக்கிறார். பட் இது தொடர வேண்டும். ஏன்னா பல அலுவலகங்களில் பல நல்ல மாற்றங்கள் தெரிந்தாலும் பத்திரிகைகளில் அமைச்சர்கள் பேர்ல என்னென்னமோ வருது, ஆடியோ ஜெட்டியை வச்சு அடிச்சிருவேங்கிற அளவுக்கு கேள்விப்பட்டோம். ஸோ விஜயுடைய மாற்றம் நல்லது. திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், இந்த சாட்டைகளை புரிஞ்சுக்கணும். இது அப்பீல் போறதே தப்புங்கிறத பார்க்கணும். ஸோ இது என்ன சொல்றது இதுக்கு மேல? நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்த ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.